ஆண்டிப்பட்டி அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த நபர் மீது புகார் அளித்து 20 நாட்கள் ஆகியும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கோவில்பாறை மலை கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் ஷர்மிளா தம்பதியினருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் சுரேஷ் ஷர்மிளா தம்பதியின் 6ஆம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தையை எதிர் வீட்டில் வசிக்கும் முத்தையா என்ற 52 வயதான நபர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் இதுகுறித்து முத்தையாவிடம் கேட்க சென்ற சுரேஷை முத்தையாவின் உறவினர்கள் தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த சுரேஷ் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் மீது ஆண்டிப்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து 20 நாட்களுக்கு மேலாகியும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் முத்தையாவை கைது செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்தது மட்டுமின்றி தட்டி கேட்ட சிறுமியின் தந்தையை தாக்கியதாக வேதனை தெரிவித்த குடும்பத்தினர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்ததோடு ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களிலும் புகார் மனு அளித்தனர். மேலும் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த நபரை கைது செய்வதோடு உரிய நடவடிக்கை எடுக்க மறுக்கும் ஆண்டிப்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் காயத்ரி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. அனைத்து மகளிர் ஆண்டிப்பட்டி மகளிர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவோ சரி 2 நாள்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆர் காப்பியும் கையில கொடுத்துட்டு 2 நாள்ல நான் ஆக்ஷன் எடுத்துறேன். 2 நாள்ல வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணி நான் போக்சோ சட்டத்துல கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுறேன் அப்படின்னு அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் காயத்ரி மேடம் சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் வந்து 21 நாள் ஆச்சு, எவ்வித நடவடிக்கையுமே எடுக்கல. கேட்டா அப்படி இப்படின்னு அரட்டுறாங்க. அவங்க எதிர்பார்க்க குற்றவாளி என்பவர் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு கேட்டோம்னா நீ தெரிஞ்சதை பாரு, நான் என்ன வேணாலும் பண்ணி எங்க கொடுத்தாலும் வந்து உங்களால எதுவுமே பண்ண முடியாது, என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு வந்து நாங்க வந்து எஸ்பி ஆஃபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு மனு கொடுத்துருக்கோம், டிஎஸ்பிலும் கொடுத்துருக்கோம், ஏடிஎஸ்பியும் கொடுத்துருக்கோம். இதுல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்க தவறுனா அடுத்த பட்சத்துக்கு வந்து நான் போராட்டம் பண்ணுவேன் கண்டிப்பா. வேலையில் ஏற்பட்ட தொந்தரவு காரணமாக வேறு வழியின்றி அலைந்து திரிந்த வேறு மாநிலத்தைச் சேர்ந்த சிறுமியை மீட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆலந்தூர் பச்சையம்மன் ரயில்வே கேட் அருகே சிறுமி ஒருவர் அழுதபடியே நின்று கொண்டிருந்துள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த பரங்கிமலை காவல் நிலைய போலீசார் சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் சிறுமி தெலுங்கானாவை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் ஆதம்பாக்கத்தில் உள்ள ஒரு மாவு கடையில் தன்னை வேலை பார்க்க அழைத்து வந்ததாகவும் முறையாக உணவு வழங்காததால் அங்கிருந்து தப்பித்து வந்ததாகவும் அந்த சிறுமி தெரிவித்த நிலையில் ஆதம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சிறுமியை ஆதம்பாக்கம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து ஆதம்பாக்கம் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவில் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து கொண்டிருப்பதாகவும் 57% மக்கள் மத்திய அரசு திட்டங்களால் பயன்பெற்று இருப்பதாகவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பொருளாதாரம் செத்து போய்விட்டது, தேர்தல் கமிஷன் செத்து போய்விட்டது என்று கூறும் ராகுல் காந்தி காங்கிரஸ் எங்கு உயிரோடு இருக்கின்றது என்று கூற வேண்டும் என விமர்சித்தார். மேலும் ஆணவ கொலை தொடர்பாக மத்திய அரசை குற்றம் சாட்டும் கனிமொழியின் கருத்துக்கு பதிலளித்த தமிழிசை சவுந்தரராஜன் மாநில ஆட்சியை மத்திய அரசிடம் கொடுத்துவிட்டு பின்னர் அனைத்துக்கும் மத்திய அரசை குறை சொல்ல வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து இந்தியாவில் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து கொண்டிருப்பதாகவும் 57% மக்கள் மத்திய அரசு திட்டங்களால் பயன்பெற்று இருப்பதாகவும் தெரிவித்தவர் 30 கோடி மக்கள் வறுமை கோட்டின் கீழிருந்து மேலே வந்திருப்பதாக தகவல் தெரிவித்தார். மேலும் தமிழக முதலமைச்சர் மத்திய அரசை குறை சொல்லி எழுதுவது வழக்கமாக உள்ளது எனவும் தொடர்ந்து மோதல் போக்கை முதலமைச்சர் கடைபிடிப்பது நல்லது அல்ல என்றும் கருத்து தெரிவித்தார். எல்லாத்துக்கும் மேல ராகுல் காந்தி இவரை என்ன சொல்றதுனே தெரியல. 2 நாளைக்கு முன்னால ட்ரம்ப் சொன்ன மாதிரி பொருளாதாரம் செத்து போச்சுன்னாரு, நேத்து தேர்தல் கமிஷன் செத்து போச்சுன்னு சொல்றாரு. அவை காங்கிரஸ் எங்க உயிரோடு இருக்குன்னு சொல்லட்டும். அவரு எதை எடுத்தாலும் செத்து போச்சுன்னா இது எப்படி நல்லதா இருக்க முடியும்? இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, 57% மக்கள் மத்திய அரசு திட்டங்களினால் பலன் பெற்றிருக்கிறார்கள். 30 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து
மேலே வந்திருக்கிறார்கள் தான் நம்ம சிந்திக்கணும் என்பது எனது கருத்து. ராஜபாளையத்தில் விற்பனைக்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இதில் சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்த நிலையில் தப்பிச் சென்ற மற்றொரு நபரை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா விற்பனை நடப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் அளிக்கப்பட்டது. தகவலின் பேரில் வளையர் தெருவைச் சேர்ந்த மலையரசன் என்பவரை கைது செய்த போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அதே தெருவில் வசிக்கும் பாலமுருகன் என்பவரது வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பாலமுருகன் வீட்டில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் மலையரசனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த நிலையில் தப்பி சென்ற பாலமுருகனை தேடி வருகின்றனர். ஆரம்பாக்கம் அருகே இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 7 பேரை கைது செய்த போலீசார் வழக்கில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் அடுத்த அரும்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் முருகன். இவர் அரும்பாக்கம் ஏரியில் வெட்டுக்காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஆரம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் முருகனை மீட்டு எலாவூர் சோதனைச் சாவடி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் முருகன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்ததை தொடர்ந்து முருகனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனிடையே கொலை நடந்த இடத்தில் விசாரணை மேற்கொண்ட ஆரம்பாக்கம் போலீசார் மர்ம கும்பல் ஒன்று முருகனை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றதாக கிடைத்த தகவலின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் தச்சூர் அருகே குற்றவாளிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் சங்கர், மணிகண்டன், கார்த்திக், பாலாஜி, ராஜேஷ், சாரதி, மணிகண்டன் ஆகிய 7 பேரை கைது செய்தனர். இதனையடுத்து தொடரப்பட்ட விசாரணையில் முன்பகை காரணமாக முருகனை கொலை செய்ததாக அளித்த வாக்குமூலத்தின் பெயரில் 7 பேரையும் கும்மிடிப்பூண்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் புழல் சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய சிலரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அரியலூரில் புதிதாக துவங்கப்பட்ட 2 புறநகர் பேருந்து சேவையை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் SS சிவசங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அரியலூர் பேருந்து நிலையத்தில் திருச்சி மற்றும் சென்னை கிளாம்பாக்கம் ஆகிய பகுதிகளுக்கான புறநகர் பேருந்து சேவை துவங்கப்பட்டது. அரியலூரில் இருந்து ஜெயங்கொண்டம் வழியாக சென்னை கிளாம்பாக்கத்தை சென்றடையும் வகையில் ஒரு பேருந்தும், அரியலூரில் இருந்து புறப்பட்டு லால்குடி வழியாக திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் சென்றடையும் வகையில் மற்றொரு பேருந்து சேவையும் துவங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் SS சிவசங்கர் பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி மற்றும் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஆகியோர் கலந்து கொண்டனர். கீழையூர் அருகே நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் N கௌதமன், கீழ்வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் VP நாகைமாலி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ்நாடு முழுவதும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், வருமுன் காப்போம் மற்றும் நடப்போம் நலம் பெறுவோம் என்ற சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் என்ற மருத்துவ முகாம் தமிழ்நாடு முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் கீழையூர் ஊராட்சி ஒன்றியம் காரப்பிடாகை அரசு உயர்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் N கௌதமன் மற்றும் கீழ்வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் VP நாகைமாலி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், கிராம மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நடைபெறும் இந்த முகாமில் பல்வேறு மருத்துவ சோதனைகள் மற்றும் மருத்துவம் குறித்த அறிவுரைகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். என்னன்னா நமக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல 3 பிரிவுகள் இருக்கிறது. DPHங்கிறது பொது ஆரம்ப சுகாதார துறை, அப்புறம் DMEங்கிறது GH எல்லாம் DMSங்கிறது DH எல்லாம் பார்க்கக்கூடிய துறை, அப்புறம் DME மெடிக்கல் காலேஜ் எல்லாம் இருக்கிறது. ஸோ அனைத்து DME, DPH அண்ட் DMS உள்ள அனைத்து மருத்துவர்களுடையும் சேவைகள் நம்ம எடுத்திருக்கிறோம். ஒரு சில சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு நம்ம மாவட்டத்தில் இப்போ கார்டியாலஜிஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு தனியார் மருத்துவரையோ இல்லைன்னா மாவட்டத்துக்கு வெளியில் உள்ள மருத்துவரையோ நம்ம அதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்று ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு திருச்சியில் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் உள்ளிட்ட காவிரி கொள்ளிடம் கரையோரங்களில் காவிரி தாய்க்கு வழிபாடு நடத்தி புதுமண தம்பதியினர், பெண்கள், பொதுமக்கள் மகிழ்ந்தனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் தொடங்கி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும்
ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி கரையில் பொதுமக்கள் தலைவாழை இலை போட்டு காவிரி தாய்க்கு காப்பரிசி, காதோலை, கருகுமணி உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வைத்து படையலிட்டு கற்பூர தீபம் காட்டி வழிபட்டனர். மேலும் புதுமண தம்பதியினர் ஜோடியுடன் காவிரி ஆற்றுக்கு வந்து காவிரி தாயை வணங்கி பூஜை செய்து புது மஞ்சள் கயிற்றை கழுத்தில் கட்டி வழிபாடு நடத்தினர். கோவளம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் அமைச்சர் தாமு அன்பரசன் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கோவளம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து அனைத்து துறையினரையும் பார்வையிட்டார். முகாமின் மின் இணைப்பு, பெயர் மாற்றம், பட்டா மாறுதல் உள்ளிட்ட ஆவணங்கள் மாற்றி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தையும், மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் மருந்து மாத்திரைகள் அடங்கிய பெட்டகத்தினை அமைச்சர் தாமு அன்பரசன், ஆட்சியர் ஸ்னேகா ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கினர். ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டமன்றத்தை கூட்டி சட்டம் இயற்ற வேண்டும் என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். நெல்லை கேடிசி நகரில் ஐடி ஊழியர் கவின் கடந்த 27ஆம் தேதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவரது உடல் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் தகனம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் கவின் பெற்றோரை நேரில் சந்தித்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, ராபர்ட் ப்ரூஸ் எம்பி உள்ளிட்டோர் ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் என்றும் கவின் குடும்பத்திற்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். ஒரு தவறான செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் சொல்லுகின்ற செய்தியாக இந்த படுகொலை அமைந்திருக்கிறது. இதை மனிதாபிமானம் உள்ளவர்கள், மனசாட்சி உள்ளவர்கள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் ஒருவரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே தான் இந்த ஆணவ படுகொலைகள் நடப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்று தொடர்ந்து தமிழ்நாடு அரசை நாங்கள் வற்புறுத்தி வருகிறோம். அதே போன்று இந்த குடும்பத்திற்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும். சவேரியார்புரத்தைச் சேர்ந்த விவசாயி நெல்சன் டேவிட்டை தாக்கி 9.5 பவுண்ட் தங்க நகைகளை கொள்ளையடித்த சம்பவத்தில் நெல்லை வக்கீல் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடியில் கடந்த மாதம் 23ஆம் தேதி சவேரியார்புரத்தைச் சேர்ந்த விவசாயி நெல்சன் டேவிட் என்பவர் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் பாய்க்க சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற மர்ம நபர்கள் அவர் தூங்கிய போது அவரை தாக்கி அவரிடம் இருந்த 9 பவுண்ட் மதிப்புள்ள தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து சாத்தான்குளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அதே ஊரைச் சேர்ந்த அருள்ராஜ் மகன் கிறிஸ்டோபர் என்பவர் மற்றொரு நபருடன் சேர்ந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து கிறிஸ்டோபர் நெல்லையில் வசித்துக் கொண்டு வக்கீல் தொழில் செய்து வந்த நிலையில் சாத்தான்குளம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து தங்க நகைகள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் குற்றச்செயலில் ஈடுபட்ட பிரதீஷ் என்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.